குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். வர டிஸ்கவரியில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் எதிர்பார்த்தபடி 500 பாயிண்ட் கேப் டவுன். ஏன்னா இந்த பிகாஸ் ஆஃப் யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட்னால. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த ஃபண்டமெண்டல் நியூஸ் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்க வரையும் நம்ம வந்து எதையுமே பிளான் பண்ண முடியாது, டெக்னிக்கல் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகிருக்கு, சப்போர்ட்டில் வந்திருக்கு. ஸோ சப்போர்ட் உடச்சின்னா புட் சைடு, இல்லைனா சப்போர்ட்லேருந்து கால் சைடு. இதான் நம்மளோட ஜென்ரல் டெக்னிக். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் உடச்சினாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம், ஏதோ ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகணும் ப்ரைஸு. ஒன்று இங்கேருந்து மேலே போகணும், இல்லை இங்கேருந்து கீழே வரணும். ஸோ ஆனால் இங்கே கீழே வந்துடுறப்போ சப்போர்ட்லேருந்து ஒரு எடுத்து திருப்பி ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு வந்துடுது. இது நம்ம ஏற்கனவே கேப் டவுன் கேப் அப் மெத்தடில் சொல்லியிருக்கோம். பட் ஆனால் அதெல்லாம் வச்சு நாம் இன்றைக்கி ரேட் பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரொம்ப ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கும்போது ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். நார்மலாக விற்கிற 150 200 ப்ரீமியம் வந்து இன்றைக்கி 350 ரூபா 400. ஸோ ஒரு 25,000 இல்லாமல் நீங்கள் அட்டை பண்ணியில் ஒரு காலோ புட்டோ வாங்க முடியாது. சரி, அப்போ அவ்வளோ லாபம் வருமானா அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ மார்க்கெட் பேனிக்காக இருக்கனால ஐவி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடச்சிச்சின்னா ஐவி கிராஷ் ஆகிடும், நீங்கள் வாங்கின ப்ரீமியம்லாம் காணாமல் போயிடும். இந்த பாருங்கள் ஐவி எங்கே இருக்குது பாருங்கள், எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஐவி டே வைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நார்மலாக 13 இருந்தது, கிட்டத்தட்ட 23, டெய்லி 5% இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் இந்த லெவலில் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளியிலேருந்து இருக்கிறது தான் சேஃப், பர்டிகுலர்லி பிகினர்ஸ். இல்லை நம்ம எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஃபண்டமெண்டலாக நம்ம ஸ்ட்ராங்காக ஆகிற வரையும், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற வரையும் ஒன்லி புட் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய, கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே மண்டே ரிப்போர்ட்லேயே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், செல் ஆன் ரைஸ் கான்செப்ட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸ் வரும்போது செல் ட்ரை பண்ணுங்கள், பை ட்ரை பண்ணாதீங்க. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நார்மலாக வரையும் சொல்லியிருக்கோம், அதே தான். ஸோ இவ்வளோ தூரம் அந்த மார்க்கெட் திருப்பி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. ஸோ இந்த டென்ஷன் முடிகிறதையும் நீங்கள் லாங் சைடே போகாதீங்க, கால் சைடே போகாதீங்க. ஒன்லி புட் சைட் எப்போல்லாம் ரெசிஸ்டன்ஸ் வருதோ அங்கே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் தைரியமாக புட் சைடு போகலாம். இதே போன வீடியோஸ் இருக்கும், இப்போயும் அதான் சொல்கிறோம், நம்ம வந்து புட் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும், கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டெக்னிக்கல்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது, ப்ரைஸ் ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆகாது, ஒன்லி ஃபண்டமெண்டல் நியூஸ் பேஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பிகினர்ஸால் ஏற்கனவே 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் கேப் டவுன் ஆயிருக்கும்போது நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது, வெறும் வேடிக்கை தான் பார்க்கலாம். போனால் நம்ம கண்டிப்பாக ப்ரீமியமே பிடிக்கிடுவாங்க. அப்படி விளையாடி தான் ஆகணும் அப்படின்னு யாராவது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேம்பிளிங் மாதிரி நினச்சிட்டு ஒரு அவுட் ஆஃப் த மணியில் ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து 24,474. ஒரு 1000 பாயிண்ட் தள்ளி மார்க்கெட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்க 24,400. இப்போ இந்த ஸ்ட்ரைக் வந்து 23,300, கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, 20 ரூபாயில் ஓப்பன் ஆகி முடியும் போது 71 ரூபா, 50 பாயிண்ட், கிட்டத்தட்ட உங்களுக்கு 3000 ரூபா. ஜஸ்ட்டு 1500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் 3000 ரூபா லாபம், 200% லாபம். சம்டைம்ஸ் நடக்கும் இந்த மாதிரி. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நம்ம ஜெயிச்சு ஏதாவது பண்ணியே ஆகணும்னு நினச்சிருந்தோன்னா இந்த மாதிரி ஓடிஎம் ஸ்ட்ரைக்ஸில் ஒரு 10 ரூபா ரேஞ்சில், 20 ரூபா 10 ரூபா ரேஞ்சில் நீங்கள் போனால் போகுது அப்படின்னு போட்டு இன்னொரு 4 நாள் எக்ஸ்பீரி இருக்குன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். அடித்தா இப்போ நீங்கள் மார்னிங் யாராவது அந்த மாதிரி 20 ரூபாய்க்கு எடுத்துருந்தீங்கன்னா இப்போ 71 ரூபா, கிட்டத்தட்ட 50 ரூபா ஒரு லாட்டுக்கு. ஸோ 65 × 50 கிட்டத்தட்ட 3000 ரூபா லாபம் படிச்சிருக்கோம், எந்த விதமான ஸ்ட்ரெயினும் இல்லாமல். ஸோ இப்படி தான் நம்ம சேஃபாக பண்ணணுமே. இதை வந்து நார்மல் டேஸில் பண்ணால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் இருக்கும்போது தான், ஐவி அதிகமாக இருக்கும்போது தான் உங்களுக்கு ஓடிஎம் ஆப்ஷன் தூக்கி குடிக்கும். நார்மல் டேஸில் தூக்கி கொடுக்காது. தயவுசெய்து நார்மல் டேஸில் ஓடிஎம்மில் போய் வாங்கிடாதீங்க. ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். எல்லாமே இன்றைக்கி வந்து நெகட்டிவ் தான். பேங்க் வந்து 1084 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், அண்டு மிட் கேப் 2%, ஸ்மால் கேப் 2%, அண்ட் கோல்டு ப்ளஸில் போகுது, சில்வர் ப்ளஸில் போகுது. ஏன்னா எப்போதுமே உங்களுக்கு வந்து வார் அந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட் கீழே விடும், கமாடிட்டிஸ் மார்க்கெட் மேலே போகும். ஸோ இப்போ ஓஏலாம் நம்ம வந்து இப்போ பார்த்தா எதுவும் ஒர்க் அவுட் ஆகும்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஓஏ தான். ஓஏ பார்த்தீங்கன்னா 24,500ல் போத் கால் அண்ட் பை எடுத்திருக்காங்க. நம்ம சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24,000 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 25,000 கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் வாலட்டிலிட்டி இருக்குன்றது மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்று மேலே போனால் 500 பாயிண்ட் போகும், கீழே போனால் 500 பாயிண்ட் கீழே வரும். பட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எவ்வளோ பெரிய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் ரேஞ்ச், 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச். ஸோ அதனால் இந்த நேரத்தில் ஓய்யோ வேறு எதையுமே பேஸ் பண்ணி நம்ம எடுக்க முடியாது. நமக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஓரளவு நார்மலாக இருந்தப்பறம் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இந்த நேரத்தில் நம்ம எதுவுமே மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலாம். நாமளும் ஓகே இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் நேரத்தில் மார்க்கெட்டில் இருந்தோம்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். அப்படி இல்லையா ஓடிஎம் ஆப்ஷனில் ஏதாவது ஒரு 10 ரூபா கிடச்சி போனால் போகிறது அப்படின்னு ஒரு லாட் ஒரு 650 ரூபா லாஸ் ஆனால் ஆகிட்டு போட்டோம், சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற போது ட்ரை பண்ணி பார்க்குறதா பார்க்கலாம். அப்படி நீங்கள் மார்னிங் யாராவது நான் சொன்னபடி 23,300 1000 பாயிண்ட் தள்ளி புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி 71 ரூபா கிடச்சிருக்கு. 23,300 10th மார்ச். ஸோ மார்க்கெட் வந்து 20 ஷார்ட் பண்ணி 1 செகண்ட் பாருங்க. இப்போ மார்னிங் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே போயிருப்பாரு. ஸோ இது எப்பாவது நடக்கும். இதை வந்து நம்ம ஒரு ட்ரேடாக எடுத்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஐடியோட இம்பேக்ட் தெரியறதுக்கோசரம் சொன்னேன். அதனால் அடுத்த மணியில் போய் வாங்கி நம்ம ட்ரேட் பண்ணலாம் நினைக்காதீங்க. மார்க்கெட்டை விட்டு தள்ளி நின்றுங்க. இருக்கிற கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண பாருங்கள். அதுதான் பெஸ்ட்டு டிசிஷன். ட்ரேட் எடுக்காது கூட ஒரு நல்ல டிசிஷன் தான். ஸோ இதான் இன்னைக்கு சுச்சுவேஷன். நாளைக்கு வரையினா செல் ஆன் ரைஸ் கான்செப்ட் தான். மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பனாலாம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா பார்ப்போம். கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அன்லஸ் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடிகிற வரையும் செல் ஆன் ரைஸ் கான்செப்ட் தான் பண்ணணும். பை ஆன் டிப்ஸ் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச வரையும் வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச்லேயே பண்ணுங்கள். அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்க வேணாம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.